இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா, கமருதீனுக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. ஏன்னா சாண்ட்ரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 30,00,000 பிஆர் டீம் அதெல்லாம் என்னால குடுக்க முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப கமருதீன் என்ன சொல்லுவாருன்னா, எங்க எங்க பேர சொல்லிட்டு வந்து கான்டாக்ட் பண்ணாங்கன்னா, எங்களுக்கு பிஆர் டீம் இருக்குன்னு நீங்க அக்யூஸ் பண்ண முடியாது. சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, பாருவும் கமருதீனும் 2 பேரும் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனா பாருக்கு மட்டும் நெகட்டிவ் நல்லா பரவுச்சு. கமருதீனுக்கு பரவவே இல்ல. அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். கமருதீனுக்கு சரியான பிஆர் டீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல என்ன வித்தியாசம்னா, இத தான் நானும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்னேன். பட் நீங்க யாரும் அதை அக்செப்ட் பண்ணல. கமருதீன் என்ன சொல்றாருன்னா, மத்தவங்க எல்லாரும் இவங்களுக்கு பிஆர் டீம் இருக்கலாம், இவங்க தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணி சொல்றாங்க. இவங்க வந்து அக்யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா கமருதீன், சபரி, திவ்யா 3 பேத்துக்கு இருக்கிறது வந்து 100% அக்யூஸ் பண்ணி சொல்றாங்க. அது எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து, எங்க பேரு நீங்க எப்படி எடுக்கலாம்? டாஸ்க் பண்றதுனா டாஸ்க் தானே பண்ணணும். அது எப்படி நீங்க எங்களை அக்யூஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100% கன்ஃபார்ம்டா இப்போ இங்க வச்சு ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. வெளியில போய் ஒருவேளை கமருதீனுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா யார் வந்து கமருதீனுக்கு பிஆர் டீம் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுவாங்க. அதை தான் கமருதீன் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதா இருந்தால் ப்ராப்பராக சொல்லணும். மற்றவங்களாம் டாஸ்க் பண்ண மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் பயங்கரமாக கோவப்படுறாரு. கோவப்படும் போது பாரு உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன் இவ்வளோ துள்ளுற? அப்போ உனக்கு மட்டும் தான் பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. உடனே கமருதீன் சொல்கிறாரு, அப்படி கிடையாது, அவங்க அக்யூஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன், மற்றவங்க யாரையுமே நான் அப்படி சொல்லலை. உண்மையிலே யாரையுமே கமருதீன் அப்படி சொல்லலை, சாண்ட்ராவை மட்டும் தான் சொல்கிறாங்க. ஏன்னா சாண்ட்ரா பேசின பேச்சு அப்படி, அதனால அவங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே பாரு சொல்கிறாங்க, ஓஹோ பயம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கல் அடிக்கிறாங்க. அப்போ கானா வினோத் எல்லாருமே வந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. இருக்கட்டும், என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அப்புறமா சாண்ட்ரா வந்து அக்யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து லவ் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. பாஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.